பொங்கலோ பொங்கல். வணக்கம். இது உங்கள் எம்.எஸ். அனந்தராமன் பேசுகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு இணங்க தமிழர்களால் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டு முழுவதும் நமக்கு உதவி புரியும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் பயன்படும் கால்நடைகளுக்கும் நமது நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் நாளாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறோம். பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல், பொங்குதல் என்ற பொருள் உண்டு. பொங்கல் திருநாள் 4 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி மற்றும் சங்கராந்தி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். 2ஆம் நாளான இன்று தைப்பொங்கல் புதுப்பானையில் பொங்கல் வைத்து அதனை முதலில் கதிரவனுக்கும் மாட்டுக்கும் படைப்பார்கள். பின் குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ந்து உண்டு மகிழ்வார்கள். உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்துச் சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல். எந்நாளும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கி அது நீங்காமல் இருக்க உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று அமைதியுடன் வாழவும் இயற்கைக்கு நன்றி கூறி பிரார்த்திப்போம். விஞ்ஞானத்தை உள்ளடக்கி பல சம்பிரதாயத்தை முன்வைத்து உணர்ந்து நம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டிய முன்னோர்களை வணங்குகிறேன். தமிழர்களின் பாரம்பரியத்தை காத்து போற்றுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வாழ்க தமிழ், வாழ்க பாரத நாடு. என்றும் பேரன்புடன் எம்.எஸ். அனந்தராமன்.